இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். இஸ்ரவேலர்கள் எம்மோரியர் கூட சண்டை போடும்போது யோசுவா சூரியனை பார்த்து கிபியோன் மேலும் சந்திரனை பார்த்து அயலோன் பள்ளத்தாக்கு மேலும் நில்லுங்கள்னு கட்டளையிட்ட உடனே தேவன் அவனுடைய வார்த்தையின்படி பகல் முழுவதும் சூரியனை நகர விடாமல் நடுவானத்தில் நிற்க பண்ணினார். தேவனுக்கு யாரும் கட்டளை போட முடியாது. ஆனால் இவனுடைய விசுவாசம் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும் நம்பி இப்படி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை போட்டான். அந்த விசுவாசத்தை பார்த்த கடவுள் அவன் சொன்னபடியே செய்தார். அப்போது நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு வலிமை அதிகம். நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த நம்பிக்கை இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்ம எல்லாரும் தேவன் செய்வேன்னு சொன்ன வார்த்தையை சில சமயம் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் யோசுவா தேவன் சொல்லாத வார்த்தையாக இருந்தாலும் தேவனை நம்பி இதை சொல்லும்போது அதை செய்வார்னு விசுவாசிக்கிறான். அப்போது தேவன் சொன்னாலும் சரி சொல்லாத வார்த்தையானாலும் சரி நாம் தேவன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதை செய்வார்னு சொல்லி நம்பி இருந்தோம்னா நிச்சயம் அதை செய்து முடிப்பார். ஆமேன்.